பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான பிரசங்கியாரின் பிரசன்ன வசனம் பிரசங்கி 12வது அதிகாரம் 5வது வசனம். மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் வாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டிற்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும். அதாவது இந்த வசனம் வாலிபர்களுக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். அப்படிதான் முதல் வசனத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஆனாலும் மனிதன் வாலிப வயதிலிருந்தே வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கை நிறைவு வரைக்கும் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அவன் எவ்விதமாக இருக்க வேண்டும். அதான் இந்த இதுல என்ன சொல்லிட்டாரு, நிறைய வயதான காலத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. மேட்டுக்காக அச்சமுண்டாகி, உயரமான ஒரு இடத்துக்கு ஒரு வாலிப பருவத்துல வேகமா ஓடிடுவாங்க, அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. மேட்டை பார்த்தா ஐயோ இவ்வளவு உயரமா இருக்கு, எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிற வயதான மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி, நம்ம நடந்து போற நேரங்கள்ல கூட நமக்கு ஏற்படுகின்ற பயங்கள், அது பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படாது. அது வயதான காலத்துலதான் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள பயமா இருக்கும், நம்ம கீழே விழுந்துருமோ அந்த மாதிரி. வழியில் பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து, அதாவது மரம் போல உங்கள் வாழ்க்கையில் பூ பூத்து வெட்டுக்கிளியும் வாரமாகி, வெட்டுக்கிளி எவ்வளவு சின்ன ஒரு பூச்சி, அது அதை தூக்குறது கூட பாரம் அப்படின்னா அது பாரம்னு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன காரியங்கள் கூட நம்மளுக்கு பெரிய இது மாதிரி ரிஸ்க் மாதிரி தெரிகிற காலங்கள் அற்று போகிறதுக்கு அடுத்து பசி தீவனம் அற்று போகிறதுக்கு வயதானவங்க தான். அதனாலதான் நம்ம பசிக்கலாம், பசியும் தாகமும் அடங்கி போகும். அது அந்த காலத்திலையும் இதற்கு முன்னும் மனுஷன் நித்திய வீட்டிற்கு போகிறதுனால் துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே நிற்கிறதுக்கு முன்பு. அதாவது ஒரு மனிதன் இறந்து போய் அவன் வீட்டுல இருக்கிறான்னா அவனுடைய தெருவில் இருப்பவர்கள் அவனுக்காக துக்கம் கொண்டாடி தெருவில் நிற்பார்கள். அந்த காலத்திற்கெல்லாம் முன்னாடி நீ என்ன செய்யணும், சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும்.